welcome to our channel Sandhya's Lifestyle Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறீங்க and this is the first time I'm going to try this video. I hope உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா இத வந்து கண்டினியூ பண்ணுவோமா என்னன்றதெல்லாம் வந்து நீங்க சொல்லுங்க so that உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏனா ஒரு ப்ராடக்ட்ட இது வந்து एक्चुअली நீங்க thumbnail பார்த்திருப்பீங்க. இது வந்து ப்ராடக்ட் எம்ப்டிட் வீடியோ. நான் எந்த ப்ராடக்ட்லாம் இது வந்து எம்ப்டி பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போறேன். சோ இதை ஏன் நான் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நான் வாங்கணும்னே எஸ் நான் இதெல்லாம் ஷாப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷாப்பிங் ஹால் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ராடக்ட்டை பத்தி ரிவ்யூஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சில ப்ராடக்ட்ஸ் நான் டெடிகேட்டடா கூட போட்டிருக்கேன். சில ப்ராடக்ட்ஸ் நான் வந்து வீடியோஸ்ல vlogsல அந்த மாதிரிலாம் நடுவில் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டே வருவேன். இந்த மாதிரி இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு ரிவ்யூ ஷேர் பண்ணுவேன். ஆனால் அதுவே நான் யூஸ் பண்ணிட்டு தாங்க உங்களுக்கு சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் மினிமம் ஹாஃப் ஆஃப் த பாட்டில் அந்த மாதிரியாவது நான் காலி பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து அந்த ரிவ்யூவே ஷேர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த ப்ராடக்ட்டை பற்றி நல்லா தெரியணும். அது நல்லா இருக்குனாலும் நல்லா தெரியணும், நல்லா இல்லைனாலும் நல்லா தெரியணும். அப்போ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு ஐ பிலீவ். நான் அப்படி யூஸ் பண்ணாமல் எதுவுமே நான் இது வரைக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த லிஸ்ட்டில் எனக்கு இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா அந்த ப்ராடக்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக எம்ப்டி பண்ணதுக்கப்புறம் எனக்கு தோணும் இல்லையா இந்த ப்ராடக்ட் நிஜமாவே ஒர்த் இதை வாங்கலாம், இல்லை இது ஓகேப்பா நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் இதை வாங்கணும்னு எனக்கு தோணல. ஆர் எல்ஸ் வந்துட்டு வெடிக்கிறாங்க அந்த சவுண்டு தான். ஆர் எல்ஸ் வந்துட்டு தெரில ஏன் இன்னும் வெடிக்கிறாங்க அப்படின்னு தெரில. தீபாவளி முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 1 மாதம் 1.5 மாதம் ஆகும் போது இன்னமும் அடிச்சுட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே. ஆர் எல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்டை நான் சம்டைம்ஸ் வந்துட்டு ஓகே இது அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லை வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி கூட நான் நினச்சிருப்பேன் இல்லையா. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்டை எம்டி பண்ணதுக்கப்புறம் சொன்னேன் அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணனால இந்த கண்டென்ட்டோட வந்திருக்கேன். ஸோ இட்ஸ் அ லாங் டிஸ்கிரிப்டிவ் இன்ட்ரடக்ஷன் நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு தேவையா இல்லையான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் கட்டிட்டு இருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளால அடுத்தவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும் இல்லையா. அதுக்காக தான் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த கலப்பக்கட்டி பிரியாணி இருக்குல்ல அது வந்து எம்டியில் கிடையாதுங்க. பட் எனக்கு எதுக்குள்ளே போட்டு கொண்டு வருதுன்னு தெரில. ஸோ ஐ தாட் ஆஃப் கீப்பிங் இட் ஹியர். இது ஃபுல்லாக நான் வந்து இந்த மாதம் எம்டி பண்ண அந்த பாக்ஸஸ்லாம் தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து எங்கள் அம்மா தூக்கி போடுறாங்க, இருங்க நான் ஷேர் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் தூக்கி போடுங்க அப்படின்னு லிட்டரலி சொல்லி 1 வாரமாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து கொஞ்சோண்டு இருக்கு இதையும் காலி பண்ணிட்டேன்னா அதையும் சேர்த்தே சொல்லிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால அதை வெயிட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். வாங்க இப்போ என்னென்னு ஒன்று காட்டிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த ஆல்மண்ட் ஹேர் ஆயில். இது வந்து ஃப்ரம் த பிராண்ட் டாபர். இதில் வந்து சோயா ப்ரோட்டீன் இருக்கு அண்ட் 10x விட்டமின் இ இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஆல்மண்ட் ஆயில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாளாக வாங்குறேன். எனக்கு ஆல்மண்ட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா அதை வந்து நான் ஸ்கின்க்கு போடுவேன், ஹேர் ஆயில் போடும்போது அதோடையும் மிக்ஸ் பண்ணி போடுவேன். ஸோ இந்த மாதிரி இதுக்கு எனக்கு மல்டி பர்பஸ் இருக்கு. இன்ஸ்டண்ட்டாக அவங்க ஸ்கின் வந்து என்ன சொல்றது கொஞ்சம் நரிஷ்டாக வைக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக நம்மளோட பிக்மெண்டேஷன்லாம் குறையும் லாங் டேர்மில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காகவே நான் இதை யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இந்த ஹேர் ஆயிலில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு தான் தோணும். அண்ட் இதோட ஸ்மெல் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரில இதில் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும், அது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போ போனாலும் எனக்கு இந்த ஆல்மண்ட் ஹேர் ஆயில் காலி ஆகிறதுக்குள்ளே நான் திருப்பி இன்னொன்று வாங்கிடுவேன். ஆக்சுவலாக நான் நினைக்கிறேன் இது வந்து ஒன்று வந்து காலி ஆகிறதுக்குள்ளே இன்னொன்று மீன் போகிறப்ப எனக்கு ஆக்சுவலாக இந்த பிராண்ட் நான் நிறைய வாட்டி வாங்கிட்டனால வேறு பிராண்ட் ஆல்மண்ட் ஆயில் ட்ரை பண்ணணும்னு தான் நான் நினைப்பேன். 2-3 ரீசன்ஸ்னால நான் திருப்பி இதே பிக் பண்ணிடுவேன். ஒன்று இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஆஃபர்லேயே இருக்கும். இது வந்து ஃப்ரீ பேக்காக வந்த இதுதான். இவ்வளோ பெருசு இருக்கு இல்லையா, என் கை அளவுக்கு இருக்கு. இதுவே எனக்கு ஃப்ரீ பேக் தான். இதுவும் இன்னொன்று இதோட பெருசாக இருக்கும், அதோட தான் சேர்த்து வரும். நம்ம ஒன்று அதுக்கு தான் பே பண்ணுவோம். இது வந்து அதோட காம்போவாக ஃப்ரீயாக வந்துடும். ஸோ அந்த மாதிரியும் ஒரு ரீசன் இருக்கு. நான் எப்படி பார்த்தாலும் சரி ஓகே இதை விட இதுதான் நமக்கு லாபம் அப்படின்னு எடுத்துகிட்டு வருது. பட் இப்பயும் எனக்கு இந்த பேக் காலி ஆயிடுச்சு. ஆனால் அந்த பெரிய பேக் இருக்கு, அதை இப்போ தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து ஸ்டில் ஐம் ஹேவிங் திஸ். பர்டிகுலர்லி எனக்கு வந்து கால் அந்த பாதம்லாம் இருக்கலாம் அதெல்லாம் சூப்பர் ட்ரை ஆகும். அதே மாதிரி இந்த எல்போ முட்டி அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ரீஜன்ஸ் ரொம்ப ட்ரை ஆகும். அதுக்கெல்லாம் நான் அடிக்கடி இந்த ஹேர் ஆயில்
ஐ மீன் இந்த ஆயில் ப்ளஸ் இன்னும் அந்த பேபி ஆயில் அந்த மாதிரி சிலதெல்லாம் பண்ணுவேன். அதுவும் காலி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எம்டியில் காட்டுவேங்க, இன்கேஸ் நீங்கள் எம்டிஸ் வீடியோ வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அதனால் நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்க ப்ராடக்ட் இதுதான். நீங்கள் வந்து இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது நான் காட்ட போகிறது வந்து என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இது வந்து வாட்டர் கேர்ள் அப்படின்ற பிராண்ட்லேருந்து வெனிலா ட்விஸ்ட் அப்படின்ற பாடி ஸ்ப்ளாஷ் தான் இது. சரியான வாசனை. எனக்கு வந்து என்னன்னு தெரியல, எங்கள் அம்மா கூட என்ன சொல்லுவாங்க, லைக் நீ என்ன குக்கி ஃப்ளேவர் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா உடனே தூக்கிட்டு வந்துடுற, சரியான தீண்டி பண்டாரம் அப்படின்னு. லிட்ரலி எனக்கு இந்த வெனிலா ஃப்ளேவர் வந்து ரொம்ப 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 பிடிக்கும் கைஸ். இது வந்து லிட்ரலி எனக்கு தெரிஞ்சு என்னோட 5வது 6வது பாட்டிலாக இருக்கும் ப்ராபப்ளின்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி யூசேஜுக்கு இதை தான் நான் முக்கால்வாசி வாங்குவேன். இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட்டும் கூட. ஐ டோன்ட் ரிமெம்பர் த ப்ரைஸ், இதுலேயும் இதில் இல்லை. பட் நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது நான் உங்களுக்கு இதை ப்ரைஸ் நோட் பண்ணி வச்சு சொல்கிறேன். பட் தென் இதில் ப்ரைஸ் இல்லை. இது வந்து 150 ml ஆஃப் கண்டென்ட். ஆனால் சரியான வாசனை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பர்ஃப்யூம் வாங்கினாலும் இந்த பர்ஃப்யூமை ஸ்டாக் அப் பண்ணாமல் இருந்ததே இல்லை. இப்பயுமே என்கிட்ட ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு இது நான் கம்ப்ளீட்டாக எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான். வாட்டர் கேர்ளோட இந்த வெனிலா ட்விஸ்ட் அப்படின்ற இந்த ஃப்ளேவரு. ஆனால் எனக்கு இதில் இருக்க ஒரே ட்ராபேக் என்னன்னா, இது கொஞ்ச நேரம் மட்டும்தான் லாஸ்ட் ஆகும். கொஞ்ச நேரம் செம்மையாக உங்கள் மேலே அப்படியே ஒரு குக்கி மாதிரி நீங்கள் வாசனையாக இருப்பீங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வாசனை போயிடும். திருப்பி நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் இதில் ட்ராபேக். பட் தென் இருந்தாலும் எனக்கு வந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் அதை வாங்கிடுவேன். அதனால எனக்கு இது ஓவராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சீக்கிரம் கழியிடும். அதுதான் இதோட ட்ராபேக். வாட்டர் கேர்ள் பிராண்ட் ப்ளீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்க மாதிரி ஏதாவது இதே ஃப்ளேவரில் பண்ணிங்கன்னா ஐ எம் சூப்பர் ஹாப்பி. எவ்வளோ காசு வச்சாலும் வாங்கிடுவேன் அந்த அளவுக்கு. ஓகே, அடுத்த ப்ராடக்ட் என்னோட ஆக்சுவல் ஃபேவரட் ப்ராடக்ட் என்னங்க சொல்லணும். இது வந்து என்ன அப்படின்னா பி பிளண்ட் அப்படின்ற பிராண்டில் நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் தான் வாங்கினேன். பி பிளண்ட் பிராண்டோட என்னோட ஃபர்ஸ்ட் எவர் ட்ரை ப்ராடக்ட் தான் இது. ஆனால் இன் லவ் வித் திஸ் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். பி பிளண்டோட சலூன் லைக் ட்ரீட்மெண்ட் இன்டென்ஸ் மாய்ஸ்சர் ஹேர் மாஸ்க் டீப்லி நரிஷஸ் அண்ட் ஆட்ஸ் ஷைன் வித் ஜொஜோபா அண்ட் விட்டமின் இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா 499க்கு வாங்கினேன். யா 499 which is 500. எவ்வளோ கிராம்னா 250 கிராமு. ஒர்த் மணின்னு தான் நான் சொல்லுவேங்க. செம்மையாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிச்சு. இதுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே வந்து இப்படி ஒன்று இருக்கும், ஒரு லிட்டு மாதிரி. நான் அதை லாஸ்ட் வரைக்குமே போட்டே தான் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து அவங்க இது வந்து கவர்டாக இருக்கணுன்றதுக்காக போட்டிருந்தாங்க. பட் தென் நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் வச்சுப்பேன். ஏன்னா இந்த இடத்துல எல்லாமும் நம்மளுக்கு ஒரு மாதிரி பிசு ஆயிரும் அப்படின்றதுனால. ஆனால் சூப்பராக மாய்ஸ்சர் பண்ணிச்சுங்க. ட்ரஸ்ட் மீ, நீங்கள் இந்த ஒன்ஸ் வந்து உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையான ஒரு இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஹேரை வந்து நல்லா ஸ்மூத் பண்ணி கொடுக்குற அந்த ஒரு இது இருக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா நிறைய யூஸ் பண்ணும் அந்த மாதிரி இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை வாங்குறப்ப என்ன பண்ணேன்னா, தெரியாமல் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இது வந்து ஆஃப்டர் வாஷ்க்கு போடுறது. பட் அது எனக்கு தெரியாமல் நான் பிஃபோர் வாஷ் போட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு என்னன்னா ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு. பட் ஆனால் சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடுச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா இது வந்து ஆஃப்டர் வாஷ் போட வேண்டியது நான் தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது ஒன்று தான் நான் பண்ண மிஸ்டேக். அது ஆக்சுவலாக பிராண்ட் சைட் மிஸ்டேக் இல்லை, நான் பண்ண மிஸ்டேக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் த்ரூண்டு இருக்குது. ஆனால் இது பத்தாது. மேபி நான் ஸ்டாக் அப் பண்ணுவேன். பட் தென் இதை வந்து எதுக்காவது நான் யூஸ் பண்ணிடுவேன் கன்ஃபார்மாக. எதுக்கு இதை வேஸ்ட் பண்ணிட்டு நான் பேசிக்காக கைஸ் நல்லா ஒட்டை வழிச்சு எடுத்துருவேன். இது நான் காலி வச்சுன்னு வச்சுருந்தேன். நான் காலி ஆகிடுச்சுன்னு நினச்சி எடுத்து வச்சிட்டேன். அண்ட் ஆல்சோ இப்போ இந்த இதில் இருந்து ஒட்டிட்டு இருந்த குவான்டிட்டி இருக்குல்ல, அது வந்து ஒரு ஹேர் வாஷ்க்கெல்லாம் பத்தாது. அதனால் ப்ராப்ளி நான் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். பட் தென் இதையும் நான் கண்டிப்பாக ஸ்டாக் அப் பண்ணுவேன். அண்ட் இந்த ப்ராடக்டோட ஒரு சூப்பர் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்னால எனக்கு அது பிடிச்சனால பி பிளண்ட்ல இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுனால கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த பிராண்டில் எது உங்களோட ஃபேவரட்னு நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட நெக்ஸ்ட் ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்னே வச்சுக்கலாங்க காலிஸில். ஏன்னா நான் கண்டிப்பாக இதை ரீஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது தான். ஆனால் இதில் கொஞ்சம் ட்ராபேக்ஸும் நான் ஃபீல் பண்ணேன். பட் தென் எனக்கு பிடிச்சிருந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் எவர் ரீத் டிஃப்யூசரு. ஆக்சுவலாக சம்மந்தமே இல்லாமல் இந்த ஹாலில் ஏன் இதை காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. காலியான ப்ராடக்ட்ஸ் எம்டிஸ்லாம் நான் காட்டணும் அப்படின்னு எடுத்தப்ப இது வந்து எனக்கு பிடிச்சும் இருந்தது. ஆனால் இதில் ட்ராபேக்கும் இருந்தது. பட் தென் பிடிச்சிருக்கு இல்லையா, ஸோ அதனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதில் வரதில் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத ப்ராடக்ட்ஸும் இருக்குது.
அது நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஐ ரியலி வாண்ட் யூ ஓகே பரவாயில்ல இது இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சுட்டு ஆனால் அப்படி தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது யூஸ் ஆகும்ல அப்படின்னு நினச்சிட்டு தான் அதை ஷேர் பண்ண நினைக்கிறேன். இது வந்து வண்டர் சீரீஸ் அப்படின்ற பிராண்டோட ட்ராபிக்கல் பீச் ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய ரீட் டிஃப்யூசர் 50 ml. இது கூட இது இருக்கு இல்லையா, இது அழகாக இதோட லுக் வந்து ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக இருக்கும். நீங்கள் என்னோட வீடியோஸில் கூட பேக்ட்ராப்பில் சில இதெல்லாம் வச்சு பார்த்துருப்பீங்க. இதில் வந்து இப்படி ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் ஓப்பன் மாதிரி இருக்கும். இந்த கேப்பில் இப்படி ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோல் வழியாக நம்ம ரீது உள்ளே போட்டுருவோம். இப்போ இதில் என்ன சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா இதோட வாசனை, இந்த ட்ராபிக்கல் பீச் ஃப்ளேவர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரில. இது ட்ரை பண்ணது இல்லைனா ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும் இதோட வாசனை. நம்மளுக்கு ஒரு மாதிரி சூதிங்காக வாவ் இங்கே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஃபீல் கொடுக்கும். ஆனால் என்ன ட்ராபேக்னா லிட்ரலி 1 வீக் அந்த மாதிரி தான் வருது, அதோட காலி ஆயிடுது. இதுதான் இதோட ட்ராபேக்னு நினைக்கிறேன். இதில் பெரிய சைஸ் பார்த்தா பெரிய சைஸும் எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த சைஸ் மட்டும்தான் கிடச்சிது எனக்கு, ப்ராப்ளி இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து இதோட ட்ராபேக் அதுதான், ஒன்று பெரிய சைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை இது இவ்வளோ சீக்கிரம் தான். ஆக்சுவலாக இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எவர் ரீட் டிஃப்யூசர்ன்றனால ரீட் டிஃப்யூசர் இப்படி தான் உடனே காலி ஆயிருமான்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் இதை தூக்கி போட மாட்டேன், எனக்கு இந்த பாட்டிலே ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதனால இதை ரீபர்பஸ் பண்ணி நானே ஒரு கஸ்டம் DIY ரீட் டிஃப்யூசராக இதை யூஸ் பண்ணிருக்கேன். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஏதாவது ஒரு வீடியோவில் இதை ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ப்ராடக்ட் வந்து ஐடெக்ஸ் டாஸ்லர் அந்த பிராண்டோட ஐலைனர் தாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் காலி. ஆக்சுவலாக உங்களுக்கு காலின்றது எப்படி காட்டுறேன்னா இந்த இடத்துல இருந்து பார்த்தா உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த காலியாகி டப்பாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து இதை ஒட்ட காலி பண்ணிட்டேன். பட் தென் இருந்தாலும் லாஸ்ட் ஃபியூ இது வந்து எல்லா ஐலைனர்லையும் எனக்கு இந்த மாதிரி ட்ரை ஆயிருங்க. இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா இந்த பிராண்டோட இதில் ஓரளவுக்கு நல்லா பிக்மெண்டேஷன் கொடுக்கும். இப்போ ட்ரை ஆகிடுச்சு அதனால் அவ்வளோவா கொடுக்கல. எனக்கு இதை பிடிச்ச விஷயம் வந்து இது ஓரளவுக்கு நல்ல பிக்மெண்டடாக இருக்கும். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் இது வந்துட்டு உடனே குயிக்காக ட்ரை ஆயிரும். ஸோ நம்ம இப்படி போட்டுட்டு இப்படி கண்ணை திறக்கும் போது உடனே போய் மேலெலாம் ஒட்டிக்காது. ஒரு 2 செகண்ட் இப்படி வெயிட் பண்ணிட்டு நீங்கள் கண்ணை திறந்தீங்கனாலே இது ஆக்சுவலாக ட்ரை ஆயிரும். உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டிக்கி ஃபீலிங்லாம் வராது அப்படின்றது எனக்கு இதில் பிடிச்ச விஷயம். பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நம்ம லைட்டாக அப்படி பண்ணோம்னாலே கையோடு வந்துடுது. அதுதான் எனக்கு இதில் வந்து பிடிக்கல. பட் தென் இருந்தாலும் நான் அதை ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் கான்சியஸாக சரி கண்டுபிடிக்காத சந்தியா அப்படின்னு வச்சுக்கலான்ட்டு. ஆனால் நான் வேறு பிராண்டும் நான் ட்ரை பண்ணணும்னு தான் இருக்கேன். பட் இந்த பிராண்ட் வந்து நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக டக்குன்னு பார்க்குறப்பெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால இது நான் காலி ஆயிடுச்சு அப்படின்றனால எம்டியில் காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா பிகினராக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கனால அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேட், மற்ற எல்லா பிராண்டை விட ரொம்ப அஃபோர்டபுள், அதனால ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிஜமாவே செம்ம ப்ராடக்டாக வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட். ப்ராபப்ளி நான் வேறு ஆப்ஷன்ஸ் வந்து அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா வாஸ்லினோட ஹெல்த்தி பிரைட் டெய்லி பிரைட் அண்ட் காமிங் பாடி சீரம் ஸ்ப்ரே லைட் அண்ட் குயிக் அப்சார்ப் சாஃப்ரான் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி இது எம்டியில் சேர்க்க முடியாது, இந்த குட்டியும் இருக்குல்ல. இது என்ன பிரச்சனைனா இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்தனால இது ஸ்ப்ரே பண்ணால் வந்து தொலைய மாட்டேங்குது. ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது. இது வரைக்கும் இருந்ததுலாம் அப்படின்னா ஒரு கான்சென்ட்ரேட்டட் இதை போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா நான் என்னதான் ஷேக் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். ஷேக் பண்ணாலும் இது ஒரு மாதிரி க்ரீமி மாதிரி இருக்கா. ஸோ அதனால் அந்த இதுதான் ஃபஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும் போல இருக்க. இல்லை இதுவும் சேர்ந்து வந்து இது லாஸ்ட்டில் கீழே தங்கியிருக்கான்னு எனக்கு தெரில. ஸோ அந்த மாதிரி இது வந்து கொஞ்சமாக இருக்குது. இது வந்து எனக்கு இப்போ ஸ்ப்ரே பண்ணால் வந்து தொலைய மாட்டேங்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா லிட்ரலி இதை அப்படி ஓப்பன் பண்ணி கையில் இப்படி போர் பண்ணி நான் இப்படி டேப் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த லாஸ்ட்டில் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி 50-50 தான் சொல்லலாம். ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்குது. நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரையாக விட்டோம் அப்படின்னாலும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ ஸ்கின்ல கிடைக்கிது கொஞ்சம் மைல்டாக. பட் அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு மாதிரி நேச்சுரலாக உங்கள் ஸ்கின்னே க்ளோ ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது அதனால. அண்ட் சம்டைம்ஸ் இது ஒரு மாதிரி சூதிங்காக இருக்குது உங்களோட ஸ்கின்னுக்கு. சம்டைம்ஸ் இல்லை, சூதிங்காக இருக்குது உங்கள் ஸ்கின்னுக்கு. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் இந்த ப்ராடக்டில். அண்ட் இதில் வந்து சாஃப்ரான் எக்ஸ்ட்ராக்ட்னு போட்டிருக்கு இல்லையா. நான் அதனால் என்ன நினச்சேன் அப்படின்னா இது வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு பிரைட்னஸ் கொடுக்கும்லாம் நினச்சேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை.
நார்மலாக உங்கள் ஸ்கின் வந்து பளிச்சுன்னு இருந்தால் அப்படி இருக்கும், அவ்வளோதான் தெரியுது ஒழிய ரொம்ப அப்படியே பிரைட்டாக பல அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. அவ்வளோ சீன் எல்லாம் கிடையாது இந்த ப்ராடக்ட்டுக்கு அப்படின்றது தான் ஒரு இது. அண்ட் விட்டமின் சி இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஐ டோன்ட் நோ அந்த விட்டமின் சி எக்ஸ்ட்ராக்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த டேன்லாம் ரெடியூஸ் ஆகும்லாம் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் ஆரம்பமே தெரியல. ஒய் ஐம் சேயிங் திஸ், நான் இது கூட இன்னொரு சீரம் யூஸ் பண்ணுவேன். அந்த சீரம் நான் காட்டுறேன். இது கூட இல்லை, நான் ஜென்ரலாகவே அந்த சீரம் யூஸ் பண்ணுறேன். இது கூட யூஸ் பண்ணாலும் இது இல்லாமல் நான் நிறைய வாட்டி நான் அந்த சீரம் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சீரமோட எஃபெக்ட் தான் இருக்கே ஒழிய இதில் வந்து அந்த மாதிரி பெருசாக கிடையாது. ஏன்னா நான் வந்து இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கையில் இங்கெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் ஆனால் கையிலலாம் எந்த டிஃப்ரென்ஸும் தெரில. அப்படி இருக்கும்போது அப்போ இது வந்து என் ஸ்கின்னை ஃபேஸில் வந்து பிரைட் பண்ணல, அந்த சீரம் தான் பிரைட்டன் பண்ணிச்சு அப்படின்றது தான் என்னோட தாட்டு. அண்ட் ஆல்சோ இதில் பிடிக்காத விஷயத்தில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப லைட்டு, ரொம்ப குவிக்லி அப்சர்வ்னு போட்டிருக்காங்க. ஐ ஃபெல்ட் லைக் இது எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துச்சு. ரொம்ப நேரம் அந்த சென்ஸ் ஒரு 5 minutes அப்படி எடுக்குது அப்படின்றது என்னோட ஃபீலு. சம்டைம்ஸ் நான் இந்த ரோஸ் வாட்டர்லாம் தான் அதுக்கு முன்னாடிலாம் ஸ்ப்ரே பண்ணுவேன். ஜென்ரலி ரோஸ் வாட்டர் மாதிரிலாம் அதுவே வந்து ரொம்ப லைட் வெயிட் தான் இல்லையா, அது டக்குன்னு அப்சர்வ் பண்ண மாதிரி இருக்கும். இது அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது அப்சர்வ் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து அவசரமாக கிளம்புறீங்க, டெய்லி அப்படி தான் இருக்கும் எனக்கு ரொட்டீன் அப்படின்னா, அப்போ நீங்கள் இதை பண்ணீங்கன்னா லிட்ரலி ஃபெல்ட் லைக் ஓ இன்னுமாடா காயிடா அப்படின்ட்டு இப்படி பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் அதில் இருக்குது. பட் தென் ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி சூதிங்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இது அவ்வளோ லைட் வெயிட்டும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்டை நான் சஜஸ்ட் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ மோசமான ப்ராடக்ட்டும் கிடையாது. ஆனால் இது வேற லெவல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பர் டூப்பர் ப்ராடக்ட்டும் கிடையாது. இதுதாங்க என்னோட ரிவ்யூ அபவுட் திஸ் ப்ராடக்ட். ஓகே, அடுத்த ப்ராடக்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து குளிச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் எவர் நான் பண்ணுற ஒரு விஷயத்தில் ஒன்று வந்து இந்த அண்டர் ஆர்ம் ரோல் ஆனு. வீட்டில் இருக்கேன் இல்லை வந்து வெளில போகிறேன், குளிச்சுட்டு வர்றதை விட்டுருங்க, சும்மா ஒரு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறேன்னா கூட ஐ நெவர் எவர் ஃபர்கட் யூஸிங் அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு மாதிரி எனக்கு சூப்பர் ஹாபா ரிஃப்ரெஷ்டாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் அது கொடுக்கும். ஏன்னா கச்சன்னு இருந்துச்சு அப்படின்னா அண்டர் ஆர்ம் எனக்கு வந்து அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு தோணும். அதனால இது வந்து யார்ட்லி லண்டனோட லாவெண்டர் ஃப்ளேவர். எனக்கு லாவெண்டர் ஃப்ளேவர் வந்து ஆக்சுவலாக பிடிக்கும்ன்றதுனால நான் வாங்கியிருந்தேன். அண்ட் டியோட்ரண்ட் ரோல் ஆன் தான் இது, ஆன்டி பர்ஸ்பிரண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து ஆல்கோஹால் ஃப்ரீ, ஆக்சுவலாக அது நல்ல விஷயம். அண்ட் 48 hours ஆக்டிவ்னு போட்டிருக்குங்க, அப்போல்லாம் கிடையாது. ஐ லிட்ரலி ஃபெல்ட் லைக் ஒரு 4-5 hours நல்லாவே உங்களுக்கு வந்து ஸ்டே கொடுக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது 4-5 hours. இல்லை மேக்ஸிமம் எடுத்துகிட்டா கூட ஒரு 8 hours வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு இருக்கும். தாண்டி இந்த 48 மணி நேரம்னு சொல்கிறதுலாம் சரியான உருட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி 48 மணி நேரம்லாம் இருந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து 48 மணி நேரம் விட்டதே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 24 hours திருப்பி எப்படி ரீஅப்ளை பண்ணியிருப்பேன், குளிச்சுட்டு இல்லை வேற எங்கேயா கிளம்பி இல்லை வந்து அதுக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரிலாம். அதனால வந்து 48 மணி நேரம் நான் விட்டதில்லை. பட் தென் 24 hours எனக்கு அந்த அளவுக்கு ஸ்டே இருந்ததில்லை. 24 hours இல்லாத ஒரு விஷயம் 48 hours எப்படி இருக்க முடியும் அப்படின்ற டவுட் தான். பட் தென் இது வந்து நல்லாவா இருந்துச்சு. அண்ட் இதோட லைட்டாக தெரியுதா, லைட்டாக தான் இருக்குது, மொத்தமாக காலி. இது லைட்டாக இதில் ஒட்டிகிட்டு இருக்கிறது ஏதாவது இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கேன். இது ஒரு மாதிரி லைட் க்ரீமி டெக்ஸ்டரில் தான் இருக்கும். க்ரீமினா எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப ஹெவியாக இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஆனால் க்ரீம் மாதிரி ஒரு மெல்டான மில்க் க்ரீம், இந்த கிளென்சிங் மில்க்லாம் இருக்கும்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும், லைட் வெயிட்டடாக இருக்க கிளென்சிங் மில்க் மாதிரி. ஸோ அதனால வந்து இது ரொம்ப சீக்கிரம் ட்ரைலாம் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற ஃபீல் இருக்கும். பட் தென் அது ரொம்ப நேரத்துக்குலாம் உங்களுக்கு இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால எனக்கு இதோட வாசனையை பொறுத்த வரைக்கும் ஓகே தான், ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா லாவெண்டர் ஃப்ளேவரில் நான் ஒரு சிலதெல்லாம் யூஸ் பண்ணும்போது வேற லெவலில் இருக்கும். இது எனக்கு அந்த லெவலுக்கு வேற லெவல் அப்படின்னு தோணுது இல்லை. பட் இன்னொன்று என்னன்னா, இப்போ நம்ம ஸ்வெட்டாக இருக்க அண்டர் ஆர்மில் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்வெட் ஸ்மெல்லும் இந்த லாவெண்டர் ஸ்மெல்லும் சேர்ந்து அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஸ்மெல் வரும்னு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பியூர் லாவெண்டராக தெரியாது. அந்த ஒரு ட்ராபேக்கும் இதில் இருக்குது. அந்த நம்மளோட ஸ்வெட் ஸ்மெல்லை வந்து அப்படியே லாக் பண்ணி இதோட ஃப்ரெக்ரன்ஸ் இது வந்து கொடுக்கறதில்ல. ஸோ அது இதில் ஒரு ட்ராபேக்கும் கூட தான். நான் வந்து அதை ஆக்சுவலாக ஹானஸ்ட்டாக சொல்லிடுறேன் அவங்கள்ட்ட. இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் வந்து ஓவர் ஹைப் ஓவர் சூப்பர் அப்படிலாம் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ ட்ரை பண்ணுறதுனா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், அதுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். தென் ரொம்ப ஓவராக எக்ஸ்பெக்டேஷனோட ட்ரை பண்ணாதீங்க.
அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த பிராண்டோட இது, அப்புறம் அவங்க போட்டு இந்த பிரிண்ட் இதெல்லாம் அழிஞ்சே போச்சு லிட்ரலி. லைக் இந்த மாதிரி இது ஒரு லிப் பாம், லிப் லவ் அப்படின்ற பிராண்டோட லிப் பாம் இது. இதை நான் எப்படி நசுக்கி நோண்டி எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்க. இது வந்து ஒரு மாதிரி நியூட் ஷேட்ல தான் இருக்கும். ஐ டிடன்ட் ரிமெம்பர் த நேம். நான் எடிட்டிங்ல வந்து கீழே கொடுக்குறேன் இது என்ன ஃப்ளேவர் அப்படின்னு. ஆனால் இது எனக்கு ஏன் பிடிக்கும்னா, எனக்கு வந்து ஆக்சுவலி பிக்மெண்டட் லிப்ஸ் தான். இப்போ நான் வந்து லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், பட் தென் எனக்கு வந்து பிக்மெண்டட் லிப்ஸ் தான். பிக்மெண்டட் லிப்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து தெரியல, ஃபுல்லாக பிக்மெண்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு எப்படி இருக்கும்னா, இந்த மேல் லிப் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக பிக்மெண்டடாக இருக்கும். கீழ் லிப்பில் இந்த லைன் மாதிரி பிக்மெண்டேஷன் இருக்கும், நடுவில் கொஞ்சம் பிங்காக இருக்கும். ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னா, எப்பயுமே லிப் வந்து அன்இவன் ஸ்கின் டோனில் தான் இருக்கும். மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் தான் இருக்கும். ஸோ லிப் பாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு கம்ப்ளீட்டாக டிண்டட் லிப் பாமே நான் போனாலும் மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலராக தான் தெரியும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டிராஸ்டிக்காக டிஃப்ரென்ஸ் கொடுக்காது. இருந்தாலும் எனக்கு மேலே கீழே யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்லா மாய்ஸ்சரைஸும் பண்ணியிருக்கு. எனக்கு வந்து இதோட கலர் அந்த ஷேட் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இந்த ஷேட் ஆஃப் லிப் லவ் லிப் பாம் வந்து என்னோட ஃபேவரட்ல ஒன்று தான் வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணுங்க. இந்த ஷேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன மாதிரி டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு நியூட் ஷேட்ஸ்ல இருக்க நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதில் என்ன மாதிரி டஸ்கி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு இந்த ஷேட் வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் வியரிங் லிப் ஸ்டிக் ஆர் லிப் லைனர் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் வந்து டெய்லி நீங்கள் போடுறதுக்கு லிப் கிளாஸ் எல்லாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணல அப்படின்னா லிப் பாமோட போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா திஸ் இஸ் த ஒன் ப்ராடக்ட் விச் ஐ ரியலி ரெக்கமெண்ட். ஏன்னா இது வந்து உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு டின்ட்டும் கொடுக்கும், அட் த சேம் டைம் லிப்பை வந்து செம்ம மாய்ஸ்சரைஸ்டாக சூப்பராக வச்சுருக்கும். இதுவும் ஓரளவுக்கு ஒரு 6 to 8 hours வந்து நல்லாவே மாய்ஸ்சரைஸ் வச்சுருந்துருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை லிப்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து நார்மல் அப்படின்றதுனால இது நல்லாவே மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுருந்தது. ஸோ ஐ டூ ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட் எவ்ரிவன். ஓகே, அடுத்தது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரீசெண்ட் டைம்ஸ்லன்னு சொல்லலாம். மினிமலிஸ்டோட நான் வந்து ஹேர் க்ரோத் ஆக்டிவ்ஸ் 18% இந்த சீரம் வாங்கியிருந்தேன். இது வந்து ஹேர் சீரம் வித் 5% கேபிக்சில் ப்ளஸ் 3% ரிடென்சில் ப்ளஸ் 3% ப்ரோகேப்பில் அப்படின்னு போட்டிருக்கு. ரெடியூசஸ் ஹேர் ஃபால், பூஸ்ட் க்ரோத் ஃபார் ஆல் ஹேர் டைப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ரியலி நான் சொல்கிறேன், இது வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு. நான் வந்து ஒரு டம்மி ப்ராடக்ட் அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு சில குட்டி டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அதனால இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் லாங் டைமாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிஜமாவே ரிசல்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டிலாம் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிப்பர் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் அதை வந்து விடுது அப்படின்றனால நீங்கள் ஸ்கேல்பில் போடும்போது அங்கங்கே தள்ளி வச்சு இது பண்ணிவிட்டு அப்புறமா ஃபுல்லாக மசாஜ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு இந்த ப்ராடக்ட்டையும் நான் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கைஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஸ்கேல்பை நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சிருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் இதில் பிராண்டில் சொல்கிற மாதிரியே நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுது, ஹேர் க்ரோத்தை லைட்டாக ப்ரொமோட் பண்ணுது. பட் தென் நீங்கள் லாங் டேர்ம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட ரீசனு. ஐ மீன் அதுதான் அதோட ஒரு விஷயம். அப்படி யூஸ் பண்ணால் தான் அதை பார்க்க முடியும். பட் எனக்கு வந்து ஒரு ட்ராபேக்னு தோணுச்சுன்னா, இது வந்து 799 rupees. பட் தென் ஆஃபர்ஸ்லாம் வரும். ஆஃபரில் வாங்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு சூப்பர் டீல் கிடைக்கும். எப்பப்போ என்ன பிராண்டில் என்னென்ன ஆஃபர்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நான் அப்பப்போ ஷேர் பண்ணுவேன் எப்போல்லாம் ஆஃபர்ஸ் இருக்குது, என்னென்ன பிராண்டில் இருக்குது அப்படின்றதுலாம். ஸோ நீங்கள் வந்து அப்போ ஆக்டிவாக போயிட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக 30 ml 799 rupees, அரௌண்ட் 800 rupees ஃபார் 30 ml. ஓகேவா? இது வந்து ஒரு மாதம் வருமா சந்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கெல்லாம் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்பாட், இந்த ஸ்பாட் மட்டும் அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராபப்ளி உங்களுக்கு 2 to 3 weeks வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா ஹோல் ஸ்கேல்புக்கு யூஸ் பண்ணேன். லிட்ரலி எனக்கு 1 week தான் வந்தது. ஒரு வாரத்துக்கு 800 ரூபா அப்படின்றது ஓ மை காட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் தென் இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா அப்போ அது ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். மோர் தென் ஹவ் யூ ஸ்பெண்ட், அந்த ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கான வேல்யூ அந்த ப்ராடக்ட் கொடுத்துச்சு அப்படின்னா, ஈவன் தோ இட் இஸ் அ காஸ்ட்லியர் பிராண்ட், அது அப்படியே சூப்பராக பண்ணுதுன்னா அதுதான் நம்பர் 1ன்னு நான் சொல்லுவேன். அந்த விஷயத்தில் வந்து இது நல்லாவே ஒர்க் ஆச்சு அப்படின்றது தான். டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நான் சீக்கிரமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக அதில் நான் வந்து செகண்ட் பாட்டில் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூ என்னால் இப்போதைக்கு ஓரளவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, அடுத்த ப்ராடக்ட் ஒரு அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் தான். ஆக்சுவலாக இந்த மாதம் எப்படி நீ 2 அண்டர் ஆர்ம் ரோல் தான் யூஸ் பண்ண அப்படின்னா அப்படி இல்லை. நான் வந்து சம்டைம்ஸ் இது சம்டைம்ஸ் அதுன்னு மாற்றி யூஸ் பண்ணேன். அதனால தான் இந்த மாதமே 2மே காலியாக இருக்குது. இது வந்து ஃப்ரம் த பிராண்ட் ரெக்ஸோனா. இதில் வந்து ஷவர் ஃப்ரெஷ் அப்படின்றது
அவங்க ஒரு உருட்டு உருட்டினாங்களே 48 மணி நேரம்னு, இவங்க அதை விட பெருசா போய் 72 மணி நேரத்துக்கு ஓடர் ப்ரொடெக்ஷன் இருக்கும்னு போட்டிருக்காங்க. அவங்க வாய், அவங்க பிராண்டு, அவங்க உருட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் வந்து இட்ஸ் ஒர்த். எனக்கு வந்து இந்த பிராண்டோட பர்டிகுலர்லி இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஷவர் ஃப்ரெஷ், இது வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி நான் இதில் வேறு ஃப்ளேவர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி அந்த ஃப்ளேவர்லாம் விட இது கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும், ரிஃப்ரெஷ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். அதனால இதை வாங்கினேன். அண்ட் ஆல்சோ இதுவும் நான் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தான் வாங்கினேன். ஸோ அதனால வந்து எனக்கு ஆல்ரெடி இன்னொன்றும் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் தென் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது நான் ஆல்ரெடி தனியாக வாங்கி ஃபுல் காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஆல்சோ பை ஒன் கெட் ஒன்ல இருந்ததுன்றனால நான் வாங்கினேன். அப்படி தான் சொல்ல வந்தேன். நான் அது என்ன சொல்கிறது, ஆஃபரில் இருந்தனால மட்டும் நான் இந்த ஃப்ளேவர் வாங்கிட்டேன், அதுக்காக மட்டும் சொல்கிறேன் அப்படி கிடையாது. அதுக்கு தான் சொல்ல வரேன். ஆக்சுவலாக அந்த ஷவர் ஃப்ரெஷ் வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்கான ஃபீல் கொடுக்குது. ஆனால் இதில் எனக்கு ஒரு ட்ராபேக் என்னன்னா, இது கொஞ்சம் அந்த யார்ட்லியோடதை விட இது கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் அண்டர் ஆர்மில் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு வந்து ஏதோ ஒன்று போட்டிருக்கோமே, குழன்னு ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் அது வந்து கம்பேர்ட் டு யார்ட்லியோட இதை விட எனக்கு இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆல்சோ இது வந்து கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் அதை விட எனக்கு இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும்ல, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுவுமே ஒரு 8 ஹார்ஸ்க்கு எனக்கு மேக்ஸிமம் வந்து அந்த ஆர்டர் கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு நல்ல ரிஃப்ரெஷ்ஷான ஃபீலை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 8 ஹார்ஸ்க்கு கம்ப்ளீட்டான்னு சொல்ல மாட்டேன், ஒரு 6 to 8 ஹார்ஸ். நீங்கள் எவ்வளோ சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறீங்க, எவ்வளோ நீங்கள் வெளியில் ஸ்வெட் ஆகிற அளவுக்கு போறீங்க, அதெல்லாம் பொறுத்து. இப்போ நான் ஏசி ரூம்லேயே உட்காந்துருக்கேன், அந்த மாதிரிலாம் இருக்கேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எனக்கு 8 ஹார்ஸ்க்கு வந்து இது ஸ்டே ஆச்சு தான் அந்த ரிஃப்ரெஷ்ஷான ஃபீல். ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் வந்து if you want to try, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நல்ல ப்ராடக்ட் தான். ஓகே, நம்மளோட லிஸ்ட்டில் நம்ம லாஸ்ட் எவர் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு சீரம் தான். அது ஒரு ஃபேஸ் சீரம், டெர்மாகோ பிராண்டோட 2% குளுட்டதையான் ஃபேஸ் சீரம் ஃபார் ஸ்கின் இலுமினேஷன், குளுட்டதையான் டிரானக்சமிக் ஆசிட் டே ப்ளஸ் நைட் அப்படின்னு போட்டிருக்கேன். நானும் டே அண்ட் நைட் அப்படி தான் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து இங்கே நோஸில் வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கும், பிளாக் கலர். இப்போ தெரியாது ஏன்னா மேக்கப் போட்டிருக்கேன், அதை வந்து கவர் பண்ணிட்டேன். பட் தென் எனக்கு அப்படி இருக்கும். அதை வந்து இது பண்ணுறதுக்காக தான் இந்த சீரம் நான் வந்து பிக்மெண்டேஷன்லாம் போகும்னு போட்டிருந்தது. ஸோ அதனால ஐ வாண்ட் டு ட்ரை திஸ் டு யூனோ அந்த பிக்மெண்டேஷன் மார்க்கை வந்து நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ட்ரஸ்ட் மீ, இது வந்து சரியான சேஞ்ச் கொடுத்துச்சு. கம்ப்ளீட்டாக போயிடுச்சானா இல்லை, நான் இப்போ ஆல்மோஸ்ட் செகண்ட் பாட்டில் இதில் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனால் வந்து இது கம்ப்ளீட்டாக அது சூப்பராக போயிடுச்சுப்பா, அப்படி கிடையாது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அது எவ்வளோ டார்க்காக இருந்ததோ அதுலேருந்து நல்லா லைட் ஆகிருக்கு. இன்னொரு 3-4 பாட்டில் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு அது கம்ப்ளீட்டாக ஃபேட் அவுட் ஆகிறதுக்கு. பட் தென் இட்ஸ் ஓகே, ஒரு 4-5 பாட்டில் ஆனாலும் எனக்கு அது கம்ப்ளீட்டாக ஃபேட் ஆனால் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான். இதோட ப்ரைஸ் வந்து 699. ஐ திங்க் இதை நான் ஆஃபரில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன், பட் ஐ டென்ட் ரிமெம்பர். ஆனால் இது ஒரு நல்லா தான் இருந்தது. இந்த பாட்டில் கூட நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி இங்கே ஒரு இந்த ஓப்பன் இருக்குல்ல, இது வந்து பேக்கேஜிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை, ஏன்னா இங்கே ஒரு வாஷர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ப்ராடக்ட் இருக்கும்போது கூட இப்படி சாச்சிங்கனாலாம் அழகாக வெளில லீக் ஆகாத அளவுக்கு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அது வந்து டெர்மாகோ பிராண்ட்லேருந்து என்னோட ஒரு நல்ல விஷயம், நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ண விஷயம்னு சொல்லலாம். அண்ட் இதுலேயுமே வந்து இந்த ட்ரிப்பர் இருக்குல்ல, ஃபில்லர் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக உங்களுக்கு ட்ரிப் ஆகிற மாதிரி சூப்பராக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதுவும் எனக்கு ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ட்ராபேக்ஸ்ன்னு பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. என்ன ஒன்றுனா கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், அது மட்டும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டோம்னா அது அப்படியே அப்சர்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது, ஆனால் போட்டு கொஞ்சம் நேரம் விடணும். ஸோ அதுதான் இதோட ட்ராபேக்கு. நம்ம அவசரமாக போட்டு போகிறது மாதிரி இருக்காது, அது ஒன்று மட்டும் தான். மற்றபடி இந்த ப்ராடக்ட் நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா ட்ரஸ்ட் மீ, டூ ட்ரை திஸ் ப்ராடக்ட் ஃபார் அ லாங்கர் டைம். அதுதான் மேட்டர். ஃபார் அ லாங்கர் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிக்மெண்டேஷன் போகும். அண்ட் டீட்டெயிலான வீடியோ வேணும், ரிவ்யூ வேணும் அப்படின்னா இப்போ பார்த்த எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் ஃபர்ஸ்ட் எவர் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நல்லா இருக்குதா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதுலாம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ இது மாதிரி நான் கண்டினியூ பண்ணுமா எவ்ரி மந்த் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது இருக்கும். டாடா, பாய். மறந்துடாமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க.